ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா, ஆகஸ்ட் 3ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா, ஐநா சபை பாராட்டிய தமிழக அரசின் திட்டம் எது? ஐநா சபை பாராட்டிய தமிழக அரசின் திட்டம் எது? மக்களை தேடி மருத்துவம். அடுத்து, உலகின் பணக்காரர்கள் பட்டியலில் தொடர்ந்து முதலிடம் வகிப்பவர் யார்? உலகின் பணக்காரர்கள் பட்டியலில் தொடர்ந்து முதலிடம் வகிப்பவர் யார்? எலான் மஸ்க், $401 பில்லியன். போர்ப்ஸ் பத்திரிகை 1987ஆம் ஆண்டு முதல் உலகினுடைய பணக்காரர்கள் பட்டியலை வெளியிட்டு வராங்க. அதில் பார்த்தோம்னா தொடர்ந்து முதலிடத்தில் இருக்கிறவர் எலான் மஸ்க் இருக்காங்க. ஃபஸ்ட்டு முதல் 10 இடத்துல பார்த்தோம்னா 9 இடங்கள், அதாவது முதல் 9 இடங்கள் அமெரிக்க நாட்டை சேர்ந்தவர்களாகவும் 10வது இடத்துல இருக்கிறவங்க பார்த்தோம்னா பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர்களாகவும் இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா, சாம்பவர் வடகரையில் யாருடைய 166வது ஆண்டு பிறந்த நாள் விழா கொண்டாடப்பட்டது? சாம்பவர் வடகரையில் யாருடைய 166வது ஆண்டு பிறந்த நாள் விழா கொண்டாடப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா, ஆப்ரஹாம் பண்டிதர். இவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழ் இசையினுடைய தந்தை என்று அழைக்கப்படுபவர். இவர் கண்டுபிடித்த மருந்துகளுக்கு கருணானந்த சஞ்சீவி மருந்து என்று பெயரிட்டார். இவர் ஒரு சிறந்த ஆசிரியராகவும் இருந்திருக்காரு, ஒரு சிறந்த மருத்துவராகவும் இருந்திருக்காரு, அதே மாதிரி இசைக்கலையிலையும் சிறந்த நிபுணராகவும் இருந்திருக்காரு. இவர் கண்டுபிடித்த மருந்துகளுக்கு கருணானந்த சஞ்சீவி மருந்து என்று பெயரிட்டார். 3000 ஆண்டுகளுக்கு மேலானது தமிழின் இசை என்று உரைத்தவர் இவர்தான். 3000 ஆண்டுகளுக்கு மேலானது தமிழின் இசை என்று உரைத்தவர். தஞ்சையில் சங்கீத வித்யா மகாசபை தொடங்கினார். தஞ்சையில் சங்கீத வித்யா மகாசபை தொடங்கினார். 7 இசை மாநாடுகளை தலைமையேற்று நடத்தினார். தமிழ் இசைதான் மூத்த இசை என்றார். 1346 பக்கம் கொண்ட கருணானந்த சாகரம் திரட்டு என்ற இசை ஆராய்ச்சி நூலை வெளியிட்டார். கரும்பு, கிளிமூக்கு, மாங்காய், ஒட்டுரக காய்கறிகள் கண்டுபிடித்தார். இதற்காக ஆங்கிலேய அரசிடம் 6 தங்கப் பதக்கம், 37 வெள்ளிப் பதக்கம் மற்றும் 7 பித்தளை பதக்கங்களை பெற்றார். ஆர்தீடர் லாலி ஆங்கிலேய ஆளுநர், அவர்கிட்ட இருந்து ராவ் சாஹிப் என்ற பட்டமும் இவர் பெற்றார். தமிழகத்தின் முதலில் காற்றாலை மூலம் மின்சாரம் தயாரித்தார். இத்தனை சிறப்புகளுக்கு உரியவர் தான் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆப்ரஹாம் பண்டிதர். அவருடைய 166வது ஆண்டு பிறந்த நாள் விழா தான் சாம்பவர் வடகரையில் கொண்டாடப்பட்டது. அடுத்து பார்த்தோம்னா, 79வது சுதந்திர தின உரையில் என்னென்ன கருப்பொருள்கள் அல்லது விஷயங்கள் இடம்பெற வேண்டும் என்பதை நாம் பதிவிட வேண்டிய செயலி மற்றும் தளம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நமோ செயலி, அப்படி இல்லைன்னா எனது அரசு அப்படின்ற தளத்தில் நம்ம என்னென்ன கருப்பொருள்கள்லாம் அதில் இடம்பெறணும் அப்படின்னு நினைக்கிறோமோ நம்மளுடைய கருத்தை அதில் பதிவிடலாம். அடுத்து பார்த்தோம்னா, சொந்த மண்ணில் அதிக ரன்கள் எடுத்தவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, ஜோ ரூட் அப்படின்றவர். இங்கிலாந்து இந்தியா இடையிலான 5வது கடைசி டெஸ்ட் லண்டன் ஓவலில் நடைபெற்று வருகிறது. சொந்த மண்ணில் அதிக ரன்கள் விளாசியவர்கள் பட்டியலில் சச்சினை பின்னுக்கு தள்ளி ஜோ ரூட் 7220 ரன்கள் பெற்று முன்னேறினார். ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா ரிக்கி பாண்டிங் 7578 ரன்கள் பெற்று முதலிடத்தில் இருக்கார். செகண்ட் ஆல்ரெடி சச்சின் இருந்தார். இப்போ அவரை பின்னுக்கு தள்ளிட்டு தான் இந்த ஜோ ரூட் அப்படின்றவர் 7220 ரன்கள் எடுத்து செகண்ட் பிளேஸ்க்கு முன்னேறியிருக்காரு. தேர்ட் பிளேஸில் சச்சின் இருக்காங்க, 7216 ரன்கள் எடுத்திருக்காரு. அடுத்து பார்த்தோம்னா, மாணவர்களின் தற்கொலைகளை தடுக்க எந்த அமைப்பு 15 வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டுள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா, உச்சநீதிமன்றம். இப்போ நீட் தேர்வாக இருக்கட்டும், மற்ற எந்த தேர்வுகளாக இருந்தாலும் அந்த தேர்வுக்கான பயம் குறித்து மாணவர்கள் தற்கொலை பண்ணிக்கிறது, படிப்புக்கான ப்ரெஷர்லாம் வச்சு தற்கொலை பண்ணிக்கிறது, அதுக்காக 15 வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டுள்ள அமைப்பு எது அப்படின்னு பார்த்தோம்னா, உச்சநீதிமன்றம். இந்தியாவில் முன்னோடி மாநிலமாக தமிழ்நாட்டில் திருநங்கைகள் நலவாரியம் எப்பொழுது அமைக்கப்பட்டது? இந்தியாவிலேயே ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டில் தான் திருநங்கைகள் நலவாரியம் அமைக்கப்பட்டது. அது எப்போது அப்படின்னு பார்த்தோம்னா, 15/4/2008 தான் ஃபஸ்ட்டு திருநங்கைகள் நலவாரியம் அமைக்கப்பட்டது. இப்போ பார்த்தோம்னா, தமிழ்நாடு மாநில திருநங்கையர் கொள்கை 2025 வெளியிட்டிருக்காங்க. அது எதன் அடிப்படையில் வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, யாரையும் விட்டுவிடாத வளர்ச்சி என்ற ஐக்கிய நாடுகள் சபையின் நிலையான வளர்ச்சி இலக்குகளின் கொள்கையை முழுமையாக ஏற்றுக்கொண்டுதான் இந்த தமிழ்நாடு மாநில திருநங்கையர் கொள்கை 2025 இப்போ கொள்கையை உருவாக்கி இருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு உருவாக்குறது எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா,
2008 வந்து உருவாக்கியிருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா உலக அளவில் பெரும் மதிப்புடைய மற்றும் நம்பிக்கைக்குரிய தலைவர்கள் பட்டியலில் முதலிடம் பெற்றவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா நரேந்திர மோடி அவர்கள். நீண்ட நாள் பதவி வகித்த இந்திரா காந்தியின் சாதனையை முறியடித்து பிரதமர் மோடி வந்து தொடர்கிறார். இந்திரா காந்தி தான் வந்து அதிக நாள் பதவி வகித்த இந்திய பிரதமர். அவங்களுடைய சாதனையை முறியடித்து இப்போ பிரதமர் மோடி வந்து நீண்ட நாள் பதவி வகிக்கிற இந்திய பிரதமர் அப்படின்ற இடத்துக்கு வராரு. மேலும் உலக தலைவர்களின் ஜனநாயக தலைவர் ஒப்புதல் மதிப்பீடுகள் பட்டியலில் 75% பெற்று முதலிடத்தில் நரேந்திர மோடி அவர்கள் தான் இருக்காங்க. எவ்வளோ சதவீதம்? 75% பெற்று முதலிடத்தில் இருக்காங்க. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.